வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் INDA கூட்டணி கூட்டங்கள் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 17வது மக்களவையை கலைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவை தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியானதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான முயற்சிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலம் பெற்றுள்ளது. மத்தியில் ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் பிஜேபி தனித்து 240 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் 16 இடங்களையும் ஐக்கிய ஜனதா தள் 12 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான INDA கூட்டணி 233 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதர கட்சிகள் 18 இடங்களை கைப்பற்றியுள்ளன. INDA கூட்டணியில் காங்கிரஸ் 99 இடங்களிலும், சமாஜ்வாடி 37 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்களிலும், திமுக 22 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்தியில் 3வது முறை ஆட்சி அமைப்பதற்கான எதிர்கால திட்டங்கள் குறித்து இதில் ஆராயப்பட உள்ளது. இந்நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். இதேபோல் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள் தலைவருமான திரு நிதிஷ்குமாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க இன்று பாட்னாவில் இருந்து புதுதில்லி புறப்பட்டு சென்றார். இதனிடையே திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்று ஐக்கிய ஜனதா தள் அறிவித்துள்ளது. கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு KC தியாகி INDA கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தள் வெளியேறியதற்கான காரணங்கள் உள்ளதாகவும் மீண்டும் அக்கூட்டணிக்கு செல்வதற்கான கேள்விக்கு இடமில்லை என்றும் குறிப்பிட்டார். பீகார் மாநில வளர்ச்சிக்கு தனி அந்தஸ்து கோரிக்கையே தமது கட்சியின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். மத்தியில் INDA கூட்டணி அரசு அமைக்க போதிய எண்ணிக்கை இல்லை என்றும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் இன்று பங்கேற்க உள்ள பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஆதரவு அளிப்பதற்கான கடிதத்தை வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் INDA கூட்டணி கட்சிகளின் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளும் அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றடைந்தார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இல்லத்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 17வது மக்களவையை கலைப்பதற்கான பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு நிதின் கட்கரி, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 78 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பலம் பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 24 ஆண்டுகளுக்கும் மேலாக 5 முறை முதலமைச்சர் பொறுப்பை தொடர்ந்து வகித்த பிஜு ஜனதா தள் தலைவர் திரு நவீன் பட்நாயக் இன்று தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2000ஆவது ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற அவர் இதுவரை அம்மாநிலத்தில் முதலமைச்சர் பொறுப்பு வகித்தது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜு ஜனதா தள் 51 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. அம்மாநிலத்தில் காங்கிரஸ் 14 இடங்களிலும் இதர கட்சிகள் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றன. மனநல ஆலோசனைகளை தொலைபேசி மூலம் வழங்குவது தொடர்பான சிகிச்சை பிரிவை ஏற்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இடையே புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி புனேயில் உள்ள ராணுவ மருத்துவக் கல்லூரியில் 2 ஆண்டுகளுக்கு சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஏற்கனவே தொலைபேசி வழி மனநல சிகிச்சையின் மூலம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் உணவு தானிய உற்பத்தி 2023-24ஆம் நிதியாண்டில் 3288 லட்சம் டன்னிற்கும் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல் உற்பத்தி மட்டும் 1367 லட்சம் டன்னாக இருக்கும் என்று கூறியுள்ளது. கோதுமை உற்பத்தி சென்ற ஆண்டை காட்டிலும் 23 லட்சம் டன் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ள அமைச்சகம் துவரம் பருப்பு உற்பத்தி 34 லட்சம் டன்னாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது. கரீப் ரபி பருவ பயிர் உற்பத்தியும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் பசுமையான உலகத்தை உருவாக்க கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தமது வாழ்த்து செய்தியில் நிலைத்தன்மைக்கான திட்டங்களை முன்னெடுத்து புவித்தாயை பேணி பாதுகாக்க உறுதி பூண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் மரக்கன்றை நட்டு வைத்தார். நாடு முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகள் நடப்படுவதன் முன்னோடியாக இந்நடவடிக்கை. இத்தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் உறுதிமொழியை செய்து வைத்த திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் அனைத்து அலுவலர்களுக்கும் மரக்கன்றுகளை வழங்கி பேசினார். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேல கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் நம்ம இந்த ஒரு சின்னதா ஒரு செடியை நம்ம கொடுக்க போறோம். நீங்க ஒவ்வொரு நாள் வேலை செய்யும் பொழுதும் இந்த செடியை பார்த்து கொண்டே வேலை செய்ய வேண்டும். பசுமையை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த செடி எப்பப்பெல்லாம் நல்லா வளருதோ உங்களோட கரியர்ல நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ தண்ணி ஊத்தி நல்லா வளர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய மாவட்டத்துல காடுகளின் பரப்பளவு ரொம்ப குறைவாக இருக்கிறது. இன்க்ரீஸ் பண்ணணும்னா நிச்சயமா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நம்ம நிறைய நடத்தணும். விழுப்புரம் மாவட்டம் நகராட்சி பூங்காவில் மரம் நடும் திட்டத்தை ஆட்சித்தலைவர் திரு பழனி இன்று தொடங்கி வைத்தார். இம்மாவட்டத்தில் நெடுஞ்சாலை ஓரங்கள் மற்றும் பொது இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. பாலைவனமயம் மற்றும் வறட்சி தன்மையிலிருந்து நிலங்களை மீட்டெடுத்தல் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தொண்டாற்றிய கண்ணிய தென்றல் காயிதே மில்லத்தின் 129வது பிறந்த தினத்தையொட்டி சென்னையில் தமிழக அரசின் சார்பில் இன்று அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் செயலாற்றியவர் காயிதே மில்லத் என்று முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளி வளாகங்களை முழு வீச்சில் சுத்தம் செய்யும் பணிகளை துரிதப்படுத்துமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக்கொண்டுள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். அணையிலிருந்து சுமார் 400 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இன்று முதல் 2/10/2024 வரை 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் இதன் மூலம் வடக்கு கோடை மேலலையான், தெற்கு கோடை மேலலையான், நதியுண்ணி கால்வாய், கண்ணடியான் கால்வாய் ஆகிய கால்வாய்கள் மூலம் சுமார் 18,090 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். திருச்சி ஸ்ரீரங்கம் தலைமை அஞ்சல் நிலையத்தில் தபால் சேவை குறை தீர்க்கும் முகாம் வரும் 12ஆம் தேதி நடைபெறுவதால் இக்கோட்டத்திற்குட்பட்ட நுகர்வோர் தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று இதன் கண்காணிப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் கோட்டத்தில் அஞ்சல் சேவை குறைதீர்க்கும் முகாம் வருகின்ற 12/6/2024 அன்று 11 மணி அளவில் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அஞ்சல் சேவை குறைகள் இருப்பின் அதனை தபால் மூலமாக 10/6/2024 அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேரிலும் 12/6/2024 அன்று 11 மணிக்கு அணுகி குறைகள் இருப்பின் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பொன்வயல் கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதை அடுத்து அதனை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பொன்வயல் கிராமத்தில் தனியார் தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று படுத்து கிடந்துள்ளது. சிறிது நேரம் கழித்து சிறுத்தை அங்கிருந்து மெதுவாக எழுந்து நடந்து சென்றுள்ளது. சிறுத்தை மிக சோர்வாக நடந்து சென்றதாகவும் அதன் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சிறுத்தையால் பிற விலங்குகளை வேட்டையாட இயலாத நிலையில் மனிதர்களை தாக்க வாய்ப்புள்ளதால் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறையினர் சிறுத்தையை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இந்தியா தனது முதல் போட்டியில் அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. இரவு 8 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆகர்ஷி கஷ்யப் இன்று களமிறங்குகிறார். மகளிர் இரட்டையர் பிரிவில் டனிஷா கிரெஸ்டோ, அஸ்வினி பொன்னப்பா இணையும் இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் INDI கூட்டணி கூட்டங்கள் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளன.
புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 17வது மக்களவையை கலைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.